இந்த சின்ன கேப்லையும் தண்ணி வருது, இதுலேருந்தும் தண்ணி வருது. ஸோ காய்ஸ், மூணார் வந்துட்டோம். யானைங்கெல்லாம் இங்கே தான் வந்து தண்ணி குடிக்கணும். சித்திரபுரம் வியூ பாயிண்ட். இல்லை என்ன கதைன்னு தெரில, பட் ரெயின்ஃபால் இருந்தது. நான் வரும்போது ரெயின்ஃபால் போட்டிருந்தாங்க. கட்டுக்காடு வாட்டர் ஃபால்ஸ் வந்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும், ஆனால் அவங்களால குளிக்க முடியாது. ஒரு மலையவே இங்கிட்ட மறைச்சிட்டாங்க பாருங்க. அதாவது செஞ்சு டாப்பில் இதை வைங்க காய்ஸ், இது இவ்வளோ தான். அண்டா இங்கே வச்சுருக்கீங்க ஸ்பீட் ட்ரெக்கரை. இந்த ஷெடியூல் அவங்க போர்ட்லேயே அடிச்சுட்டாங்க. ஸோ இதான் என்ன மொத்த ப்ராப்பர்ட்டி. சன்செட்டு வாய்ப்பே இல்லை. இந்த ரே இப்படி lie to you kids, it's a fucking jungle out there. Keep your head on tight. Unknown brain and mind me, baby. Let's தேனி அந்த ரோட்டே காணுங்க பாருங்க. காய்ஸ், இந்த சூரியநெல்லி ரோடு ஒஸ்ட்டு தான் காய்ஸ். நீங்கள் பார்க்குறீங்கள, இந்த மாதிரி தான் இருக்குது. ரோடு மோசமாக தான் இருக்குது. ஸ்லோவாக தான் போய் ஆகணும். ஆனால் ஜீப்பை பார்த்தோன்னே தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுது. இந்த பாயிண்ட்டை நான் சொல்லியே ஆகணும். இப்போ நார்மலாக ஒரு வீட்டில் ஒரு கதவு, ஒரு ஜன்னல், ஒரு கட்டளை, ஒரு சோஃபா, ஒரு டிவி இருக்கும்ல. சோஃபா டிவியை கூட விடுங்க, இந்த கதவு கதவு ஜன்னல் இருக்கும்ல, அது வந்து மேண்டட்டரி. அதே மாதிரியே இங்கே மூணாரில் எல்லார் வீட்லேயுமே ஒரு ஜீப் இருக்குது மேண்டட்டரியாக. நான் நிறைய வீடு பார்த்துட்டேன், எல்லா வீட்லேயுமே ஒரு ஜீப் வச்சுருக்காங்க. ஸோ இந்த தார், எனக்கு வந்து தார் ரொம்ப பிடிக்கும். அது ஸ்டார்டிங் முன்னாடி இந்த பழைய படத்துல எல்லாம் வச்சுருப்பாங்க தெரியுமா, அந்த அந்த இது தார், கமாண்ட்ரு, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கமாண்ட்ருன்னு நான் நினைக்கிறேன். கமாண்ட்ரு, தார். எவ்வளோ முக்கியமான ஸ்பாட்டு இது, இவ்வளோ ஒஸ்ட்டாக வச்சுருக்காங்க. இதை நான் உண்மையாக கண்டிக்கிறேன். இங்கேருந்து ஓரளவுக்கு நல்லா ஸ்டார்ட் ஆகுது. டிச்கா ஓகே, பாண்டிச்சேரி, மறுபடியும் தார். நான் அங்கே ஒரு கதை ஆரம்பித்தேன், அந்த கதை பாஸ் பண்ணேன். இப்போ இதை பார்த்தோன்னா திரும்ப அதை ரெஸ்யூம் பண்ணுறேன். ஸோ காய்ஸ், இப்போ ரோடு கொஞ்சம் பரவாயில்ல. ஒரு 1 கிலோமீட்டருக்கு கொஞ்சம் மோசமாக இருந்தது, இங்கே கொஞ்சம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அண்ட் ரெஸ்யூமிங் த ஸ்டோரி, இந்த அதான் ஒரு வீட்டுக்கு கதவு, கட்டளை, ஜன்னல் இதெல்லாம் மேண்டட்ரி மாதிரி எல்லா வீட்லேயுமே தார், கமாண்ட்ரு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நிற்குது. இந்த இது ஜாலியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அவ்வளோ தார், அவ்வளோ கமாண்டர் இருக்குது இங்கே பார்க்குறதுக்கு. ஒரு சில வீட்டிலலாம் 2 நின்று பார்த்துருக்கேன். நான் வந்து ஆனக்குளம் போகும்போது நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆனக்குளம்லேருந்து ரிட்டர்ன் வரும்போது ஒரு வீட்டில் ஒரு கமாண்டரோட சேஸஸ் இருக்குது. சேஸஸ் இன்ஜின் தனியாக இருக்கி அவங்க வீட்டிலே அதை பில்ட் பண்ணுறாங்க போல். ஸோ இங்கே இத்தனைக்குமே அது எல்லாமே 20 வருஷம் பழைய வண்டிங்க தான், 15-20 வருஷம் இருந்தாலும் இந்த ரோட்டுக்கு அவங்க அதை யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் எனக்கு வந்து கமாண்டர் தார்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு வந்து அது ஒரு விஷயம் இங்கே எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா நிறைய 100-200 மேலே பார்க்கலாம் இங்கே. அண்ட் அதுவும் கரெக்டாக தான் இருக்கும். இந்த சொல்லலை, இன்னும் ஒரு கமாண்டர் வருது. என்ன மேட்ரு அப்படின்னா, இங்கே வந்து நிறைய ரோட்டில் செங்குத்தாக ஏறுது, நிறைய ரோட்டில். நான் வந்து கொடைக்கானல், ஏற்காடு போகும்போது கூட ஹில் ஸ்டேஷன்ஸ் தான், அது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அங்கே போகும்போது ஃபஸ்ட் கியரில் போட்டு நான் பெருசாக வண்டியை ஏற்றுனதே கிடையாது. மோஸ்ட்லி செகண்ட் கியரில் தான் ஏற்றுவேன். இதை பாருங்களேன், அந்த பொலீரோ எவ்வளோ செங்குத்தாக நின்றுருக்கு. அந்த மற்ற ஹில் ஸ்டேஷன்ஸில் நான் வந்து ஃபஸ்ட் கியர் அந்தளவு போடவே மாட்டேன் டொருக்கில். செகண்ட் கியர்லேயே மேனேஜ் பண்ணி ஏறிடும், அந்தளவுக்கு இருக்கும் அந்த இது. பட் இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 டிகிரிலாம் இருக்கும் போல், ரொம்ப ஸ்லோப்பாக இருக்குது. ஸோ அதிலெல்லாம் ஃபஸ்ட் கியர் போட்டால் தான் ஏறுது. செகண்ட் கியர் போட்டால் அங்கேயே நிற்க வேண்டியது தான். அதனால் ஃபஸ்ட் கியர் போட்டு தான் ஏற்றிட்டுருக்கேன். இங்கே மூணார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 இடத்துல நான் ஃபஸ்ட் கியர் போட்டு தான் ஏற்றுக்கேன். ஏன்னா அவ்வளோ ஸ்லோப்பாக இருக்குது அந்த இடங்கள். அண்ட் அந்த ஸ்லோப்லேயுமே காரெல்லாம் பார்க் பண்ணி அது உருண்டு போகிற மாதிரி செங்கலையோ கல்லையோ வச்சு இது பண்ணியிருக்காங்க, முட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன். நீங்கள் வந்து இங்கே வந்தீங்கன்னா இந்த தார், கமாண்டரு இதெல்லாம் இங்கே நிறைய பார்க்கலாம். பார்க்கவே செமத்தியாக இருக்கும். ஸோ கைஸ், நாங்கள் புக் பண்ண ஸ்டே இது தான். ஆனால் ரோடு
ஃபஸ்ட்டு நான் இதை மென்ஷன் பண்ணிக்கிறேன். இங்கே புக் பண்ணி வரீங்கன்னா உங்களுக்கு இந்த ரோடெல்லாம் படு பயங்கரமாக இருக்கு. ஸோ யூ ஹாவ் டு ட்ரைவ் வெரி கேர்ஃபுல்லி. ஸோ கைஸ் நீங்கள் இப்படி தான் வருவீங்க. இப்படி தான் வந்து இந்த இது நீங்கள் கூகுள் மேப் போட்டு வந்தால் கூகுள் மேப்பெல்லாம் இங்கே வந்து நெட்டு கிடைக்குது, 4G எல்லாம் கிடைக்குது. ஸோ நீங்கள் இப்படி தான் வருவீங்க. இப்படி கீழே ஒரு வழி போகும், கீழே போகிறீங்க, இப்படி வாங்க. இங்கே வந்தால் ஸோ இதான் பார்க்கிங் பே, இந்த இடம் தான். ஸோ நம்ம பையன் அங்கே நின்றுருக்கான். ஸோ இங்கே இருப்பாங்க. இங்கே எப்படி எனக்கு தெரிஞ்சு எப்போவுமே ஆள் இருப்பாங்க. ஸோ நீங்கள் இல்லைனாலுமே இந்த இந்த இதுக்குள்ளே இருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த ஏரியா ஃபுல்லாக இவங்களோடது அப்படின்னு தான் சொன்னாங்க. இங்கே வந்து குரூப் ஸ்டே. ஸோ இந்த பக்கம் தெரியுதுல படி, அங்கே கொஞ்சம் டென்ட்டெல்லாம் இருக்குல்ல, அங்கே வந்து குரூப் ஸ்டே. அப்புறம் இங்கே ஒரு மேட்ரு இருக்குது. இதில் வந்து அவங்க ஷெட்யூல்ஸ் எல்லாம் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். செக்இன் டைமு 1 to 3. நாங்கள் 2:30 வந்தோம். சன்செட்டு ட்ரக் வந்து 4:30 to 5. கேம்ப் ஃபயர் வந்து 7:30. மியூசிக் வந்து 7:30 to 9. டின்னர் வந்து 9 மணி. வேக்கப் கால் 3:30. சன்ரைஸ் ஜீப் சஃபாரி 4:30. பிரேக்ஃபாஸ்ட் 9. செக் அவுட் 11. ஸோ அந்த ஷெட்யூல் அவங்க போர்ட்லேயே அடிச்சு தொங்க விட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு Day 1 ஸ்டிக்கர் போயிருக்கும், அதனால Day 2 ஸ்டிக்கர் மட்டும் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நான் கீழே போய் காட்டுறேன். ஸோ இந்த செக்ஷன் வந்து ஃபேமிலி பீப்புளுக்கும் கப்புள் அந்த மாதிரி வரவங்களுக்கும் இந்த செக்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் தனியாக கேம்ப் ஃபயர் இருக்குது. இங்கே உட்காந்துருக்க மாதிரி சேர்ஸ், டேபிள் அந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் அங்கே இருக்குது. ஸோ இந்த ஏரியா வந்து கேங் மேலே வந்து கேங்காக வரவங்களுக்கு, இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஃபேமிலி பீப்புள் அப்புறமா கப்புள் அவங்களுக்காக தான் இந்த ஏரியா ஃபுல்லாக அலோகேட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஸ்டோரேஜ் வந்து இந்த டென்ட்குள்ளே, அதாவது உங்கள் லக்கேஜஸ் பொறுத்து இருக்குது. உங்களுக்கு நிறைய லக்கேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லலாம், அவங்க வேறு ஒரு இடம் உங்களுக்கு ரெடி பண்ணி தருவாங்க. லக்கேஜ் கம்மினா நீங்கள் உங்கள் டென்ட்லேயே வச்சுக்கலாம். ஸோ இது வந்து கப்பலாக வரவங்க ப்ளஸ் ஃபேமிலிக்கு. இது மேலே ஒரு செக்ஷன் இருக்குது, அது நான் சொன்னேன், அது வந்து குரூப்பாக வரவங்களுக்காக அது அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த டென்ட்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 2 3 4 பீப்புள் இருக்கலாம். இதில் இன்னும் ஒரு 2 பீப்புள் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க அலோகேட் பண்ணியிருக்காங்க. அங்கேயுமே உட்காந்துருக்க மாதிரி, டைம் ஸ்பெண்ட்ற மாதிரி சேர்ஸு இதெல்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் சார்ஜிங் பாயிண்ட்டு கைஸ், இங்கே ஒரு சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. ப்ளஸ் வந்து அங்கேயுமே அந்த மரத்தில் தெரியுதான், அங்கேயும் ஒரு சார்ஜிங் பாயிண்ட் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல 2 இடத்துல சார்ஜிங் பாயிண்ட் வச்சுருக்காங்க. அண்ட் கைஸ் இங்கேருந்து வெளியே வந்தால் இங்கே ஒரு காமன் பாத்ரூம் வச்சுருக்காங்க. இது ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் இங்கே ஃப்ரெஷ்ஷப் ஆகிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே. இதுக்கு பின்னாடி ஒரு பாத்ரூம் வச்சுருக்காங்க, லேடிஸ் மட்டும். ஸோ இங்கே வந்து ஒரு இங்கே இது வந்து ஜென்ஸ் தான் பார்த்து. கலர் தண்ணி ஸோ இங்கே தான் அந்த மியூசிக் சிஸ்டமெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ப்ராப்ளி இங்கே சாப்பிட்ற இது, கை கழுவுறது, டீ, வாட்டர், மியூசிக் சிஸ்டம். ஸோ இங்கே 2 லைட் வச்சுருக்காங்க. ஐ திங்க் டிஜே இருக்குது. இங்கே ஒரு கேம்ப் ஃபயரு, இங்கே ஃபோன் சார்ஜ் போடுற ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த பக்கமும் கேம்ப் ஃபயரு, இங்கே வந்து மியூசிக் சிஸ்டம், டிஜே, அந்த கலர் லைட்டெல்லாம் வச்சுருக்காங்க. அங்கங்கே மரத்தில் வந்து சார்ஜ் போடுற அந்த ஜங்ஷன் இதுவும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஏரியா வந்து பேச்சுலர்ஸ் அப்புறமா ஸ்பெஷலி ஃபார் ஜென்ட்ஸ், அது வந்து இந்த ஏரியா தான். ஸோ இதான் எண்டு, அங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே எண்டு. இவங்களோட பேர் வந்து மூனா ரேவா, அப்புறமா டென்ட் வில்லா. இது வந்து இன்ஸ்டாகிராமில் நான் பார்த்தேன். நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்து தான் கால் பண்ணி எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஸோ இதான் என்ன மொத்த ப்ராப்பர்ட்டி. மேலே பார்க்கிங் அந்த இது எல்லாம் இதான். இப்போ வந்து மணி வந்து 3:42. ஸோ டைம் வந்து இப்போது 3:42. நாங்கள் 4:30க்கு 4 o'clock 4:15 போல் டீ குடிச்சிட்டு 4:30 ட்ரெக்கிங் ஆரம்பிச்சிடும். நாங்கள் 6 kilometers அப் அண்ட் டவுனு முடிச்சுட்டு வர ஒரு 6 ஆகிடும், 6:30 7 ஆகிடும். அப்புறமா அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கேம்ப் ஃபயரு, டிஜே, அப்புறமா ஃபுட்டு அப்படின்னு தான் சொன்னாங்க. நீங்கள் அந்த ரிசப்ஷன்லேயே மேலே போட்டோம். ஸோ நீங்கள் வந்து ஃபேமிலியாக வந்தாலும் சரி, பேச்சுலராக வந்தாலும் சரி, இந்த இடம் உண்மையில நல்லாயிருக்கு மீன்ஸ் இது
சிட்டிலேருந்து ரொம்ப அவுட்ரு. அங்கே வந்து மக்கள்ஸ் இருக்காங்க, அங்கே கொஞ்சம் ஏரியா வீடுகள்லாம் இருக்குது. இது வந்து மூணாருக்கு வரீங்கன்னா மூணார்லேருந்து கொஞ்சம் ரொம்ப அவுட்ரு. சன்ரைஸ்க்காக மட்டும் இல்லாமல் நீங்கள் இதையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், இந்த கேம்ப்பு. ஸோ கைஸ், பேக்கேஜ் புக் பண்ணதில் சன்செட் ட்ரெக்கிங் பாயிண்ட்டு கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. மொத்தம் 6 கிலோமீட்டர்ஸ். அதில் 1.5 கிலோமீட்டர்ஸ் இந்த மாதிரி ரோடும் 1.5 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ரோடும் இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் ஸ்டேலேருந்து அங்கே ஒரு ரெசார்ட் இருக்குது. நீங்கள் ட்ரெக்கிங் போகும்போது இந்த மாதிரி ஒரு வியூவை பார்ப்பீங்க. ஸோ கைஸ், நாங்கள் வந்து அங்கே இருந்தோம். அந்த எண்ட்லேருந்து ஆரம்பித்து இப்படி சுற்றி 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 இப்படி வந்தோம். ஸோ இங்கே வரைக்கும் நார்மல் ரோடு, இங்கே வந்து ஆஃப் ரோடு மாதிரி இருக்கும். ஸோ அவங்க ஸ்டார்டிங் மைண்ட்லேயே சொல்லி தான் கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ இப்போது ஆஃப் ரோடு ஆரம்பிக்குது. ஸோ கைஸ், நாங்கள் இப்படி தான் வந்தோம். நான் அதில் வச்சு காமிச்சிருப்பேன் அங்கே ஆஃப் ரோடு ஏற போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ அங்கேருந்து ஆரம்பித்து இப்படி வந்தோம், இப்படி சுற்றி இப்படி வந்திருக்கோம் இங்கே. ஸோ இங்கேருந்தும் போகுது மேலே, இப்படி ஏறி போகுது, இப்படி ஏறி அங்கே போகணும் அந்த இதில். அண்ட் நாங்கள் வந்து வரும்போதே எங்கள் கூட வந்து சொல்லிட்டாரு, சன்செட்டு வாய்ப்பே இல்லை, ஏன்னா இங்கே ஃபுல்லாக மிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ சன்செட்டுக்கு சான்ஸே இல்லை, அதனால் மேலே போய் வியூவை மட்டும் பார்த்துட்டு அதை மட்டும் என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குன்ட்டாங்க. ஸோ ஏதோ நினச்சி வந்தோம், ஏதோ நடக்க போகுது. இங்கே பாருங்கள், இதுதான் பாதை, இப்படி தான் இருக்கும். 1.5 கிலோமீட்ரு நார்மல் ரோடும், மீதி 1.5 கிலோமீட்டர் வந்து இந்த மாதிரி ரோடும் இருக்கும். ஸோ டைம் வந்து இப்போது 5 o'clock. ஸோ 5 o'clock இப்படி இருக்குது பாருங்கள். ஸோ கைஸ், ஒரு வழியாக ட்ரெக்கு முடிய போகுது, ஐ மீன் பாதி முடிய போகுது. இந்த ட்ரெக்கோட பேர் பேந்தம் ஹில் ட்ரெக். நான் இந்த மலையோட நேம் சொல்லவே இல்லை. ஆக்சுவலாக பேந்தம் ஹில் எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வியூவை நீங்களே பாருங்கள். வா, ஸோ கைஸ், நீங்கள் வந்தீங்கன்னா இதான் வந்து பேந்தம் ஹில்லோட வியூ. இங்கே வந்து சன்செட் வந்து இந்த சைடு பார்க்கலாம் நாங்கள். பட் இப்போது மலை, அதாவது லிட்ரலி அந்த நாக்கு தள்ள ஏறி வந்தோம். வந்து வியூவை பார்க்கலான்னு பார்த்தா வந்தோடனே ரெயின். ஆனால் சூப்பராக இருந்தது. கொஞ்ச நேரம் நின்றுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் எடுக்கிறோம் அது. ஸோ கைஸ், இங்கே இருக்கிற ஒரு வியூவு, நாங்கள் வந்து அங்கேயிருந்த ஸ்டேலேருந்து இந்த வியூ தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போது மழை வெஞ்சிச்சு, சுட கரெக்டாக நாங்கள் உச்சிக்கு வரோம், மழை வெஞ்சிச்சு. ஸோ இப்போ கீழே மிஸ்ட்டாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், செம மிஸ்ட்டு. நான் ஒரு 360 மாதிரி இதை காட்டுறேன். பேந்தம் ஹில் நீங்களே பாருங்கள். திஸ் பிளேஸ் இஸ் வேறு லெவல். ஸோ கைஸ், நைட்டு எல்லோரும் தூங்க போயிட்டாங்க. ஸோ கைஸ், இதுதான் அந்த ஃபார்மு, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபார் கொழுக்குமலை விசிட். ஸோ கைஸ், ஒரு வழியாக மேலே வந்துட்டோம். ஸோ இப்படி தான் வரணும், இப்படி வந்து இப்படி போகணும். ஸோ இதில் இங்கே தான் சன்ரைஸ்ன்னு நினைக்கிறேன். செம மிஸ்டாக இருக்கு. நாங்கள் இந்த இடத்துல அந்த கோல்டன் ரே பார்த்தோம். ஸோ கைஸ், கொழுக்குமலை சன்ரைஸ். இங்கே செம மிஸ்டாக இருக்குது, அதனால தான் ப்ராப்பராக இல்லை. இங்கே கரெக்டாக அந்த சன்னு அந்த ரே இப்படி அடிக்குது. I'm not gonna lie to you kids, it's a fucking jungle out there. Keep your head on tight. Unknown brain and mind me, baby. Let's do. நான் இதை தான் பண்ணேன். அவ்வளோதாங்க, கொழுக்குமலை ட்ரேட்மார்க். ஸோ கைஸ், மணி வந்து 6:45. இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 o'clock வரும்னு நினைக்கிறேன். கொழுக்குமலை வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பேந்தர் ஓகேங்க அப்படின்னு கேட்பீங்க. ஆக்சுவலாக
இந்த சென்ட்ரல் இடத்துல இதான் அந்த பேந்தர் ராக். நீங்கள் வந்து மேலே உச்சியில் நின்று தான் உங்களுக்கு அந்த கொஸ்டின் வரும், எங்கடா அந்த பேந்தர் ராக் அப்படின்ட்டு. ஸோ அதான் அந்த பேந்தர் ராக். அது நீங்கள் நிற்கிற இடத்துலேருந்து ஸ்ட்ரெயிட் கீழே. ஸோ கைஸ் இதான் அந்த பேந்தர் ராக். நீங்கள் சொன்ன மாதிரி மேலே இருப்பீங்க உச்சியில், கேட்பீங்க யார்த்தையாவது இங்கே பேந்தர் ராக் எங்கே இல்லை, உங்களுக்கு தோணும். நீங்கள் கொஞ்சம் கீழே வந்து இங்கே இருக்கும். இதுதான் அந்த பேந்தர் ராக். ஃபோட்டோ எடுக்க செம கூட்டம் கைஸ். அவ்வளோதான், சன்ரைஸ் முடிஞ்சது. மணி இப்போது 7. ஸோ 7 மணிக்கு இப்படி தான் இருக்கும். இங்கே ஒரு வியூவு, ஸோ கைஸ் நாங்கள் கொழுக்குமலையிலேருந்து கிளம்புறோம். டைம் இப்போது 7:10. இது என்ன ஏது எல்லாத்தையும் சின்ன ஒரு ப்ரீஃபாக நான் கீழே போய் சொல்கிறேன். இங்கே தெரியுதா ஒரு ஜீப்? ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து அங்கேருந்து ஒரு இடத்துல வந்தோம். அந்த சின்னதாக கிராமம் இருக்குல்ல, அந்த வழி தான் வரும். அப்படி வந்து சுற்றி இப்படி வரும். ஸோ நான் என்ன ஏதுங்கிறத டீட்டெயிலாக நான் கீழே போயிட்டு சொல்கிறேன். இங்கே வந்து எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டி தான். இங்கே வந்து இன்றைக்கி டியூஸ்டேயே செம்ம கூட்டம். அங்கே மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகி வருது. உங்களுக்கு 2 வியூ கிடைக்கும். ரைட் ஹேண்ட் சைடு இந்த வியூ கிடைக்கும், அப்படியே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த வியூ கிடைக்கும். ஸோ நாங்கள் கொழுக்குமலை போயிட்டு வந்துட்டோம். ஆக்சுவலாக கொழுக்குமலை என்ன மேட்ரு அப்படின்னா, அது எப்படி சொல்லலாம்னா சன்ரைஸ்க்காக தான் மேஜர் அங்கே நல்லாயிருக்கும். ஆனால் நாங்கள் போன டைம் ஃபுல்லாக மிஸ்ட்டு. அந்த கோல்டன் ரே, அந்த எல்லோ ரே பார்த்தோம். பட் அதுக்கு மேலே எதுவும் பெருசாக பார்க்க முடியல. ஸோ சன்ரைஸ் தான் மோஸ்ட்லி வருவாங்க. அண்டு நீங்கள் வந்து பேக்கேஜ் புக் பண்ணி போனால் தனியாகவும் போகலாம். பேக்கேஜ் புக் பண்ணி போனால் பேக்கேஜில் இது இன்க்ளூடட் மாதிரி வரும். உங்களுக்கு ஃபுட்டு, ட்ரெக்கு ஒன்று இருக்கும், இதெல்லாம் இன்க்ளூடட் வரும். நான் புக் பண்ண பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பேக்கேஜ் இல்லாமல் போகலான்னா போகலாம். ட்ரெக்கும் போகலாம், கொழுக்குமலையும் போகலாம். ட்ரெக் வந்து ஃபேண்டம் ஹில் வந்து நான் காட்டின வீடியோஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் போனாலே போகலாம். ஒரு 6:15 போல் அங்கே சன்செட் ஆகிடும். அங்கேயும் நாங்கள் சன்செட் பார்க்கல, ஃபாகு, மிஸ்ட்டு. ஸோ 2 இடத்துலையுமே சன்ரைஸும் பார்க்கல, சன்செட்டும் பார்க்கல. ஆனால் தரமாக இருந்தது ஸ்பாட்டு. ஸோ ஃபேண்டம் ஹில்லுமே நீங்கள் போகலாம். நான் போட்ட வீடியோஸ் ஃபாலோ பண்ணி போகலாம். நாங்கள் போகும்போது எங்களுக்கு கைடு இருந்தாங்க, பட் கைடு இல்லாமல் தனியாகவும் வந்திருந்தாங்க ஆட்கள். ஸோ நீங்கள் வீடியோ பார்த்து போனாலும் சரி, இல்லை அது உங்களோட இது. நாங்கள் புக் பண்ண பேக்கேஜில் இது வந்தனால எங்களை அப்படியே பேக்கேஜ்லேயே எங்களை கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஸோ கொழுக்குமலை வந்து நீங்கள் பேக்கேஜ் புக் பண்ணியும் வரலாம், தனியாகவும் வரலாம். தனியானா நீங்கள் 2 வீலர்லேயோ 4 வீலர்லேயோ வந்து கொழுக்குமலை கீழே ஒரு கேம்ப் பண்ணிட்டு அங்கே வந்து நீங்கள் உங்கள் வெஹிக்கிள் பார்க் பண்ணிட்டு ஒரு ஜீப் ஒன்று நீங்கள் ரெண்ட்டுக்கு எடுக்கணும். அது 2500 வரும். ஒரு ஜீப்புக்கு மேக்ஸிமம் ஒரு 6 பேர். நீங்கள் 6 பேர் இல்லாமல் 2 பேர் இருந்தாலுமே நீங்கள் வந்து ஷேர் மாதிரி கேட்டுக்கலாம். ஐ மீன் உங்களை ஹோல்ட் பண்ணிட்டு வேறு யாராவது இந்த மாதிரி வராங்கன்னு சொல்லிட்டு 6 பேர் கேதர் பண்ணுவாங்க. கேதர் பண்ணி 2500 நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி போய்க்கலாம். இல்லை நாங்கள் 2 பேரே நாங்கள் கொடுக்குறோன்னா அது உங்களோட விருப்பம். ஏன்னா 2 பேர் மட்டும் 2500 கொடுத்தும் போனாங்க நாங்கள் இருக்கும்போது. அண்ட் நாங்கள் வந்து எல்லையவே போயிட்டோம். ஆனால் லாஸ்ட் கிளம்புனா நாங்கள் தான். ஏன்னா அந்த நீங்கள் வந்து ஒரு பேப்பர் கொடுப்பாங்க, பார்த்துருப்பீங்க. நீங்கள் அதெல்லாம் ஃபில்அப் பண்ணணும். அப்புறம் அது கொடுத்தப்புறமா தான் உங்களை கூப்பிட்டு போவாங்க. ஸோ அந்த கொழுக்குமலையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து நார்மல் ரோடு இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆஃப் ரோடு பார்த்துருப்பீங்க. முதுவலி, பேக் வலி இருந்துச்சுன்னா கஷ்டம் தான். ஏன்னா செமையாக தூக்கி போடும். நான் வந்து ஒரு வீடியோ கூட அட்டாச் பண்ணியிருப்பேன் அங்கே அந்த ஆஃப் ரோடிங் பண்ணும்போது எடுத்த வீடியோ அப்படின்னு. ஏன்னா ரொம்ப ஆஃப் ரோடிங். காலையில் ஒரு 4 o'clock இங்கே நிற்கணும். நீங்கள் எங்கே தங்கியிருந்தாலும் சரி, நீங்கள் மார்னிங் ஒரு 4 o'clock அந்த ஸ்பாட் வந்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் ஒர்க் முடிச்சுட்டு நீங்கள் ஒரு ஜீப் ரெண்ட் எடுத்துகிட்டு மேலே போய் எப்படி ஒரு 5 o'clock ஆகிடும். ஸோ நீங்கள் அந்த டைம் மாதிரி போனீங்கன்னா ஒரு 6 o'clock போல் நீங்கள் சன்ரைஸ் பார்க்கலாம். சன்ரைஸ் வந்து இன்றைக்கி இல்லை தான், ஆனால் தரமாக இருந்தது. நீங்களும் பார்த்துருப்பீங்க, தரமாக இருந்தது. அண்ட் இது வந்து டே 4 வந்து இப்போ தான் கொழுக்குமலைலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ நாங்கள் கிளம்புறோம். போகிற வழியில் ஒரு 2-3 இடம் மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அதை நான் போகும்போது காட்டுறேன். நாங்கள் இப்போது ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து 2 லொக்கேஷன் தான். கொழுக்குமலை போயிட்டோம். 2வது லொக்கேஷன் வந்து கண்ணன் தேவன் ஹில்ஸ். என்னதான் டைம் இஸ் 11:30, 11:30. நான் வரும்போது ரைட் சைட் பார்த்தேன் காய்ஸ், இங்கே வந்து ஃபுல்லாக அந்த பிளான்டேஷன் ஏரியாவாக தான் இருந்தது. இப்போ பாருங்களேன், எதுவுமே தெரியல.
ஒரே பனிமூட்டமாக இருக்கு. இன்னைக்கு மார்னிங் கூட செக் பண்ணும்போது ரெயின்ஃபால் இருந்துச்சு. நான் என்ன யோசிச்சேன்னா, நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பும்போதே ரெயின்ஃபால் காமிச்சிச்சு, ஆனால் இங்கே வந்து பெருசாக அந்த ரெயின்ஃபால் இல்லை. அதனால் சரி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ரெயின்ஃபால் இருக்குது லைட்டாக, அதை விட மிஸ்ட்டு தான். ஆகா காய்ஸ், இந்த ரோடு எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் வந்து இதில் ஏறும்போது சூரியநெல்லில் ஏற போகிறோம், இப்படி போனால் தேனி அந்த ரோட்டே காணுங்க பாருங்க. புகை மூட்டத்துலேருந்து ஒருத்தர் புல்லட்டில் வராரு. அந்த தேனி அந்த இதையே காணும். அங்கே ஒரு கிரிட்டா நிற்குது, அது மட்டும் தெரியுது. இங்கே ஒரு I-20. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம தான் சேஃபாக ரைட் பண்ணணும். தரமாக இருக்குது காய்ஸ். இங்கே ஒரு பெரிய கனால் வாட்டர் ஃபால்ஸ். அட பாவீங்களா, இதா பெரிய கனால் வாட்டர் ஃபால்ஸு? மொக்கா இதில் எங்கிட்டு குளிக்கிறது? ஒரு மக்கோ இல்லை இதோ எடுத்துன்னு வந்து கோரை தான் குளிக்க முடியும். நாங்கள் வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டோம். ஃபாக்னால இல்லை, இந்த ஒரு இதை அப்படியே பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு. சீரியஸ்லி தரமாக இருக்குது வியூ, செம மிஸ்டிங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக நவுந்து போகுதுடா. ஸோ காய்ஸ், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இது ஃபுல்லாக மிஸ்டாக தான் இருந்தது. ஆனால் வந்து இப்போ மிஸ்டெல்லாம் விலவி இந்த இடம் தெரியுது. இங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்க, கட்டிங் ஒர்க் எல்லாம் போயிட்டுருக்குங்கிறது போன அப்புறம் தான் தெரியுது. ஃபுல்லாக மிஸ்ட்டு தான். இப்போ எனக்கு தெரிஞ்சு நாங்கள் வந்த பாதை அந்த ஏரியாவில் செம மிஸ்ட்டாக இருக்கும். இங்கேயும் மிஸ்ட்டாக தான் இருக்குது. நாங்கள் இப்படி தான் போகிறோம்.